இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் உங்களிடத்திலே இந்த நாட்களில் வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிறது. அவர் சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலே இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியில் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. முதலாவதாக சிறியவனாக இந்த நாட்களிலே, தள்ளப்பட்டவனாக, நெருக்கப்பட்டவனாக இந்த நாட்களில் ஆண்டவரே உதாசீனம் பண்ணப்பட்டவனாக இருக்கிற சிறியவனை அவர் என்ன செய்கிறார்? புழுதியிலே இருந்து இந்த நாட்களில் எடுக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது பாருங்கள், மண்ணிலே இருந்து மனுஷனை இந்த நாட்களிலே அப்படியாக உருவாக்குற விதமாக தேவன் புழுதியிலே இருந்து இந்த நாட்களில் அவனை எடுக்கிறது மட்டுமல்ல, 2வது பகுதி வேதத்திலே சொல்லப்படுகிறது, அவர்களை அங்கே பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவரால் இந்த நாட்களில் முடியாத காரியம் இல்லை. அவர்தான் ஒரு மனுஷனை ராஜாவாக்குறதும், அவர்தான் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனை ஏழையாக்குறதுமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கரத்திலே தான் சகல அதிகாரங்களும் வல்லமையும் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த விதமாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த நாட்களிலே சிறியவர்களாக இந்த நாட்களிலே நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டு இந்த நாட்களிலே நாங்கள் புழுதியிலே இந்த நாட்களிலே தள்ளப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோமா? மற்றவர்களால் இந்த நாட்களில் மிதிக்கப்படுகிறவர்களாய், மற்றவர்களால் இந்த நாட்களில் வெறுக்கப்படுகிறவர்களாய், மற்றவர்களால் நாங்கள் உதாசீனம் பண்ணப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறோமா? ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உன்னைத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாட்களில் நோக்கி பார்க்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கு நீ நெருக்கப்படுகிறியோ, என்றைக்கு நீ ஒடுக்கப்படுகிறியோ, என்றைக்கு நீ புழுதிக்கு சமமாக இந்த நாட்களிலே இன்றைக்கு நீ இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறியோ, ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னைத்தான் தேடி வருகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவர்களை என்ன செய்கிறாராம் ஆண்டவர்? முதலாவது எடுத்து அவர்களை பிரபுக்களோடு இந்த நாட்களை உட்கார வைக்கிறார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது, மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் இந்த நாட்களை பண்ணுகிறார். யோசேப்பை எடுத்து பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் நடந்தது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புழுதியிலே தள்ளப்பட்டார், நெருக்கப்பட்டார். இந்த நாட்களை பாருங்கள், அடிமையாக இந்த நாட்களை எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டான். ஆனால் கர்த்தரோ யோசேப்பை நினைவு கூர்ந்தார். கர்த்தரோடு யோசேப்பு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களிலே யோசேப்பை பிரபுக்களோடு உட்காரவும் பண்ணினது மட்டுமல்ல, மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாக எகிப்து தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தை இந்த நாட்களிலே தேவன் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எப்படியாக ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறீர்களோ, ஆனாலும் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். அதனாலே அவரை தேடுங்கள். இந்த நாட்களிலே அவர் உங்களை இந்த நாட்களிலே பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் கர்த்தர் இந்த நாட்களிலே செய்ய இந்த நாட்களில் வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றொன்றோடு கேட்கிற தேவன் உங்களை நோக்கி இந்த வார்த்தைகளை கேட்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற உங்கள் மத்தியிலே தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே இறங்கும். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை சிங்காசனங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா தேவன் உங்களை மாற்றுவார். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே அங்கே சேருங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தரை தேடுங்கள், ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.